கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, எழும்புவேன் புயலுக்கு மேல் இந்த இந்த செய்திகளை நம்ம எவ்ரி சண்டே ஞாயிறு தோறும் காலையில் பார்த்துன்னு இருக்கோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் இதை இந்த வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த வாரத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்புட், ஒரு 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 வகையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அதை எடுத்து விசுவாசித்து நாம் நடக்கும் பொழுது, அதன்படி நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது அந்த காரியங்களை ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்கிறார். ஸோ இந்த நாளில் கூட நம்ம ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த வாரத்துக்கான ஒரு வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏசாயாவின் புத்தகம் ஐசாயா 66 இதில் செகண்ட் வேர்ஸ் 2ஆம் வசனத்தை பார்த்தோன்னா அதில் ஒரு பகுதி ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, ஹேஸ் நாட் மை ஹேண்ட் மேட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஸோ தே கேம் இன் டு பீயிங் டிக்ளேர்ஸ் த லார்ட். ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நான் தானே இதெல்லாம் உருவாக்கினேன், என்னுடைய கைகளின் காரியங்கள் தானே இதெல்லாம், இந்த கிரியேஷன், இந்த உலகத்தின் படைப்பு எல்லாமே என்னுடைய கைகளின் கிரியேஷன் தானே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, திஸ் இஸ் த ஒன் ஐ எஸ்டீம் ஹீ ஹூ இஸ் ஹம்பிள். யார் தாழ்மையாக இருக்கிறாங்களோ அண்ட் கான்ட்ரைட் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரெம்பிள்ஸ் அட் மை வேர்ட். அதாவது தாழ்ந்த இருதயம், ஒரு உடைந்து போன ஒரு ஆவி, ஸ்பிரிட், broken heart and broken spirit and trembles at my word. என் வார்த்தைகள் நான் சொல்லும் பொழுது அதை கேட்கிற மனிதனாய் அவன் இருக்கிறானே, அவனை தான் நான் the one I esteem, நான் பெருமிதமாய் பார்க்கிற ஒரு மனிதன் யார் என்றால் இவன் தான் என்று ஆண்டவர் கூறுகிறார். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் 3 விஷயங்கள் இருக்குது. இந்த 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 வாரத்தில் நாம் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு 3 காரியங்கள். தாழ்மையான இருதயம் வேண்டும். ஏன்னா நம்மளை ப்ரொவோக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. எப்போவுமே குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, குடும்பத்துலேயோ நண்பர்களோ இல்லை நம்ம சுற்றி வேலை இடங்கள்லையோ நீ பெரியனா நான் பெரியனான்னு ஒரு ஈகோ எப்போவுமே இருக்கும். ஒரு மேனேஜர்ஸ் நடுவில் இருக்கலாம், ஒரு கொலீக்ஸ் நடுவில் இருக்கலாம், ஒர்க்கிங் லெவலில் ஒரு ஒரு பாஸுக்கும் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஈகோ, நான் 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 தான் அப்படின்ற மாதிரி. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் நடுவில் இருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவில் ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கலாம். மாமியார், மருமகள், மாமனார், இந்த உறவுகள் எல்லா இடங்களிலும் பார்த்திங்கன்னா இந்த ஈகோவும் பெருமை என்ற ஒரு காரியமும் நம்மை சுற்றி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு இருக்கும். நம்ம விட்டு கொடுக்கலாம், நிறைய காரியங்கள் இருக்கும். விட்டு கொடுக்குறது ஒன்றும் தவறே கிடையாதுங்க, விட்டு கொடுக்குறது தவறே கிடையாது. ஆனால் அதை நம்ம இழுத்து பிடிக்கிறோம் நிறைய காரியங்களை. அது ஆண்டவருக்கு அது என்ன சொல்கிறாருன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறார், ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறார். என்ன அப்படின்னா, பெருமையானவர்களே நான் வெறுக்கிறேன்றார். ஐ ஹேட் த ப்ரைட். அப்போது தாழ்மை உள்ளவர்களே ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறார். அந்த தாழ்மையான இருதயம். ஒன்று நம்ம ஈகோ பிடித்து கொண்டு நிற்பதால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. இன்னும் பிரிவினை அதிகமாவது தவிர வேறு எதுவும் நடக்க போகிறதில்ல. ஆனால் அதுவே நம்ம விட்டு கொடுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு கொடுத்தோம் என்றால், ஒரு சிலர் அதை அங்கீகரிப்பாங்க. என்னென்னா, ஆஹா இவர் இந்த அளவுக்கு இருந்தால் கூட விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு அங்கீகரிப்பாங்க. நிறைய பேர் அதை அங்கீகரிப்பதில்லை, நிறைய பேர் ஏற்றுக்கொள்வதில்லை. நிறைய பேர் சும்மா இவங்க பெரிய இதா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்போ நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும். நம்ம இவ்வளோ தூரம் இறங்கி போய் விட்டு கொடுத்த பிறகு கூட இவங்கள நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்களே, அப்போ நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 2 பேர் நம்ம கூட இருப்பாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம ஏங்க தாழ்ந்து போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இவ்வளோ தூரம் இறங்கி போயிருக்கோம், இவ்வளோ தூரம் இறங்கி போய் இதெல்லாம் விட்டு சரி போட்டோம் எவ்வளோ நாள் போகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு 4 பேர் நம்மளை சுற்றி எப்போவுமே இருப்பாங்க. நல்லா யோசித்து பார்த்துக்குங்க. உங்களுக்கு தோணலைன்னா கூட நம்மை சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லுவாங்க, எவ்வளோ நாள் இப்படியே இருப்பீங்க அப்படின்னு. ரைட்டா? ஆனால் வேதத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, தாழ்ந்து போகிற மனிதர்கள், அதாவது
ரொம்ப தாழ்மையான மனிதன் யார் வேதத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது மோசேயை பற்றி த மீக்கஸ்ட் மேன், அதாவது மோசே வந்து ரொம்ப தாழ்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. அப்போ பாருங்கள், ஒரு தாழ்ந்த மனிதன் ரைட்டா, ஆண்டவர் வந்து அவனை உயர்த்தி 10,00,000 பேருக்கு மேலே அங்கே ஜனங்க இருக்கிறாங்க, 10,00,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க ரைட்டா. ஸோ அப்படி இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஆள், ஒன் பர்சன், ஒன் லீடரை முன்னாடி நிறுத்துறாரு. அவங்கிட்ட பார்க்குற ஒரு விஷயம் ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா, அந்த மனிதன் ரொம்ப தாழ்மையானவன் சரிங்களா. ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஜனங்க வந்து ஆண்டவரை எதிர்த்து நிற்கும் பொழுது, ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவரை எதிர்த்து நிற்பார்கள். தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, சண்டை, ஏதாவது நீ பெரியனா நான் பெரியணும் அப்படி இல்லை, எவ்வளவோ காரியங்கள். அப்படிலாம் இருக்கும் பொழுது மோசே அந்த ஜனங்கள் முன்னாடி மண்டியிட்டு அவன் முழங்காலிட்டு அவன் 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 என்ன சொல்கிறான்னா, ஆண்டவருக்கு எதிராக நிற்காதீர்கள் என்று கதறுகிறான். இந்த காட்சியை நம்ம நிறைய வாட்டி வேதத்தில் பார்த்துருக்கோம். நம்ம மோசேயுடைய ஸ்டோரியை ரிலாக்ஸாக எடுத்துக்கிறோம். மோசே அது மாதிரி எகிப்துலேருந்து இதை பண்ணார், அதை இஸ்ரேலில் கொண்டு வந்தார், இந்த ஸ்டோரியில் நமக்கு நல்லா தெரியும். அப்போ ஆனால் அந்த கேரக்டர் பாருங்கள், மோசேயுடைய கேரக்டர், மோசஸ் வாஸ் த மோஸ்ட் மீக்கஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி, ஆன் எர்த் அப்படின்னு சொல்லி வேதத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். சரி, இந்த வேர்ட் ஆஃப் காட் எல்லாமே ரிட்டன் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட், இன்ஸ்பயர்ட் அண்ட் ரிட்டன் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். அப்போ இது எல்லாமே ஆண்டவரால் எழுதப்பட்ட ஒரு வார்த்தைகள். மனிதர்கள் தான் எழுதினார்கள், ஆனால் ஆண்டவர் அதை அவர்கள் எழுத வைத்திருக்கிறார் ரைட்டா, இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். கரெக்டுங்களா. அப்போது மோசே இப்படிப்பட்ட மனிதன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் விரும்பினார், அதை எழுதுங்கன்னு சொல்லி அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அப்போது இப்படிப்பட்ட ஒரு லீடர் மோஸ்ட் ஹம்பிள் பர்சனாக இருந்திருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் ஏமாத்திரம் யோசிச்சு பார்த்தீங்களா, ஒன்றும் கிடையாது, பெரிய லீடர். ஆனால் கர்த்தருடைய அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த திட்டம் நிறைவேற வேண்டும். காட்ஸ் பிளான் அண்ட் காட்ஸ் வில் ஷுட் பி அக்கம்ப்ளிஷ்ட். அதை நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர்கள் தாழ்ந்து சென்றார்கள், எல்லாவற்றிலும் தாழ்ந்து சென்றார்கள். மோசே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. பாருங்க, ஒரு சமயம் வேதத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது, மிரியம் as well as ஆரோன் மோசேவை எதிர்த்து நிற்கிறார்கள் ரைட்டா. என்ன சூழ்நிலை என்று நமக்கு தெரியும். என்ன சூழ்நிலை என்றால், அவருடைய மனைவி பற்றி ஒரு சில காரியங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த வாதத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, டியூரிங் தட் ஆர்கியூமெண்ட், டியூரிங் தட் கான்வர்சேஷன், இவர்கள் மோசேக்கு மட்டும்தான் ஆண்டவர் நேரடியாக வந்து பேசுகிறாரா, எங்களுடன் சேர்ந்து எங்களுக்கிட்டையும் பேசுகிறாரு, ஹி ஆல்சோ டாக்ஸ் டு அஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி எடுத்து வைக்கிறார்கள். அப்படி எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் அதை பார்த்து கோபப்படுகிறார். அவர் இறங்கி வந்து மிரியம்க்கு குஷ்டரோகத்தை கொடுத்து தண்டிக்கிறார். அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறார் அந்த இடத்துலனா, நான் மோசையிடம் முகமுகமாய் மனிதனிடத்தில் மனிதன் ஒரு மேன் டு மேன் பேசுகிற மாதிரி முகமுகமாய் மோசையிடம் பேசுகிறேன், நீங்கள் சொல்வது சரியில்லை என்கிறார் ஆண்டவர். கோபப்படுகிறார். யாருக்காக? மோசே பற்றி மற்றவர்கள் தவறாக பேசினதால ஆண்டவர் முன்னாடி வந்து நிற்கிறார். அவர் பரலோகத்திலேருந்து இந்த வார்த்தையை கேட்டு இறங்கி வருகிறார். மேக தூணாக வந்து இறங்கி வந்து மிரியமை கூப்பிட்டு, இது நீ ஏன் அப்படி பேசுறேன்னு கேட்குறார். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போது நம்ம நிறைய பேர் நம்ம என்ன யோசிக்கிறோம், நான் தாழ்ந்து போவதால், நான் இறங்கி போகிறேன் தாழ்ந்து போவதால் மற்றவர்கள் என்னை ஒரு மாதிரி பேசுகிறாங்க, எவ்வளோதான் தாழ்ந்து போகிறது என்று நீங்கள் நினைக்கிறீங்க. நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், எவ்வளோ பாஸ்டர் நம்ம இறங்கி போகிறது, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. ஈகோ விட்டுட்டு நம்ம எவ்வளோ இறங்கி போகிறோம். ஆனாலும் இவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேன்னு இருக்கிறாங்களே. அது போல தான் நடந்தது. இப்போ மோசேக்கு எதிராக இஸ்ரவேலர்கள் எழுந்து வந்தாங்க, அங்கிருந்த ஜனங்கள் எழுந்து வந்தார்கள். அவர்கள் மோசேயிடம் நெருங்கிய பழக்கம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம்.
கரெக்டுங்களா? இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து 10,00,000 பேர் எல்லாரும் மோசே கிட்ட நெருக்கமான பழக்கத்தை உருவாக்கணும், இல்லை பழகி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதால் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம், அவரை எதிர்த்து நின்றுருக்கலாம். அவர்களை மோசே மன்னித்தார், ஆண்டவரிடத்தில் மன்றாடினார், போய் இந்த ஜனங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரை, அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லி, நான் அழித்து விடுகிறேன் இந்த ஜனங்களை, இந்த தலைமுறையே தேவையில்லை, நான் உன்னுடைய தலைமுறையை எழுப்புறேன்னு சொல்லும் பொழுது, நீங்களும் நானும் இருந்தால், ஆமாங்க ஆண்டவரே, எவ்வளோதான் நம்ம பொறுத்து போகிறது, அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் மோசே இவனுடைய தலைமுறை பற்றி இவன் யோசிக்கவில்லை. இவன் ஆமாங்க ஆண்டவரே, மோசே யோசிச்சிருந்தா அவன் தலைமுறையை உருவாக்கியிருக்கலாம். அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் ஆபிரகாம் மூலமாக உருவாக்கும் அந்த தலைமுறை இல்லாமல் ஆண்டவர் மோசே மூலமாக ஒரு தலைமுறையை உருவாக்கி இருப்பார். நம்ம வேதத்தில் மோசே என்ற ஒரு தலைமுறையை பார்த்துருப்போம். ஆனால் அப்படி அந்த நேரத்தில் மோசே அதை செய்யவில்லை, ஜனங்களுக்காக மன்றாடினான். கர்த்தர் கோபப்படும் பொழுது அவன் ஜனங்களுக்காக முன்னாடி போய் நின்று அழுது, ஆண்டவரை இதை செய்யாதீங்கன்னு சொன்னான். ஆண்டவர் மாற்றிக்கொண்டார் அவர் முடிவை. அப்போ பாருங்கள், ஜனங்களுக்காக செய்தான். ஓகே, ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஆரோனும் மிரியமும் மோசே கூடவே இருந்தவர்கள், அவர்கள் மோசேவோடவே ட்ராவல் பண்ணுறவங்க. இவங்க 2 பேரும் மோசேவோடையே ட்ராவல் பண்ணுறவர்கள் 2 பேரும் நெருங்கிய சர்க்கிளில் இருக்கிறவங்க. அதாவது ஆண்டவரோடு பேசும் பொழுது அவர்கள் கூட இருக்கிறார்கள், ஆண்டவர் அற்புதங்கள் செய்யும் போது கூட இருக்கிறார்கள். மோசே அற்புதம் செய்யும்போது ஆரோன் இடத்தில் சிலத்தில் அந்த கோலை கொடுத்து நீ இதை செய் என்று சொல்கிறார். எவ்வளவோ காரியங்கள் இவர்கள் 3 பேரும் ஒரு 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 குழுவாக இருந்து செய்தார்கள். அப்போது மோசேக்கு நிச்சயமாக இவர்கள் நெருக்கமானவர்கள். ஆரோனும் மிரியமும் மோசேவை புரிந்து கொண்டவர்கள். கரெக்டுங்களா? நம்ம அடிக்கடி என்ன யோசிக்கிறோம், என்னை புரிஞ்சுக்கணுங்களே இப்படி பண்ணுறாங்களே, என்னை புரிஞ்சுக்கணுங்களே இப்படி வந்து மோசம் செய்கிறாங்களே, அவங்க இப்படி நான் தாழ்ந்து போனாலும் என்னை ஏறி மிதிக்கிறாங்களே என்று நீங்கள் நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா? கரெக்டாக இல்லையா? இப்போ ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நல்ல நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்தனைகள், இந்த மாதிரி காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. மோசேவை திரும்பி பாருங்கள். இதுதான் மோசே வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் மோசே செய்த காரியம் என்ன? ஆண்டவரும் இறங்கி வந்து தண்டித்து விட்டார். அப்போது நீங்கள் யோசிக்கிறீங்க, இதெல்லாம் யார் நமக்காக கேட்பாங்க? யார் நமக்காக கேட்பாங்க? நம்ம இறங்கி போகிறோம். தாழ்ந்து போவதால் என்ன அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க. நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, தாழ்ந்து போவதால் என்ன பாஸ்டர்? எவ்வளவு தாழ்ந்து போகிறது? அதுக்கு ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. நான் இல்லைன்னு சொல்லலை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னையே திருப்பி கேட்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்களா? தாழ்ந்து போவது இவ்வளோ தாழ்ந்து போவீங்களா? நாங்கள் இவ்வளோலாம் தாழ்ந்து போயிருக்கோம், இருந்தாலும் இந்த மாதிரிலாம் இவங்க செய்கிறாங்க, அது எங்களுக்கு வெறுப்பாக இருக்குது. எங்களுக்கு என்னவாக இருக்குது? வெறுப்பாக இருக்குது. இருதயத்தில் சரி, நீங்கள் தாழ்ந்து போகிறீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தில் வெறுப்பும் கிரட்ஜும், அதாவது அந்த 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 இந்த மனப்பான்மை இருக்கக்கூடாது. அப்புறம் தாழ்ந்து போவதில் என்ன பிரயோஜனம்? நான் தாழ்ந்து போகிறேன், நீ விட்டு கொடுக்கிறேன், எனக்கு ஈகோ இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து அவர்களை நேசிக்க வேண்டுமே தவிர, நான் இப்படியெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர்களை நேசிக்காமல், இங்கே பாருங்கள், நான் தாழ்ந்து போகிறேன், நான் விட்டு கொடுக்குறேன் வெளியே, ஆனால் உங்கள் மேலே இருக்கிற கோபமோ உங்கள் மேலே இருக்கிற வெறுப்போ எனக்கு மாறவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாழ்ந்து போவதில் அர்த்தமே இல்லை. ஏன்னா the purpose is being defeated. The purpose is being defeated. So being humble, God says he who is humble, இருதயத்தில் தாழ்மையுள்ளவன், யார் தாழ்ந்திருக்கிறானோ ஆண்டவர் அவரை நேசிக்கிறார். அப்போது நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தில், யார் எனக்காக பார்ப்பார்கள், யார் என்னுடைய நான் இப்படிலாம் கஷ்டப்படும் பொழுது யார் எனக்காக பேசுவார்கள் என்றால், மோசேக்கு எப்படி ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து, மோசே கூப்பிடவில்லை, Moses did not call God, but God came himself. அவரே இறங்கி வந்து மிரியாமை பார்த்து தண்டித்தே விடுகிறார். போட்டு தண்டி 7 நாட்கள் பிரித்து வைங்க அப்படின்னு சொல்கிறார். மோசே எவ்வளவோ அழுது புலம்புறாரு. மோசேக்கு உடனே மோசே யோசித்திருக்கலாம், இப்போ நம்மள மாதிரி நம்ம இப்போ யோசிக்கிறது இருக்கட்டும், நம்ம எவ்வளோ தாழ்ந்து போனோம், இவங்க இது பண்ணல, இன்னைக்கு ஆண்டவர் அவங்கள தண்டிக்கிறாரு, இருக்கட்டும், ஏதாவது பட்டா தானே தெரியும் அப்படின்னு எத்தனை வாட்டி யோசித்திருக்கோம்.
இதெல்லாம் வந்து வேதத்தில் அழகாக எழுதப்பட்ட சில காரியங்கள். நம் வாழ்க்கையில் நம்ம அது வந்து அந்த ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கணும். அப்போது மோசே என்ன செய்கிறார்? மிரியம்காக அழுகிறார், ஆண்டவர்கிட்ட மன்றாடி கேட்கிறார். அவர் விடாமல் அங்கேயே சாப்பிடாம உபவாசம் இருந்து கேட்கிறார். ஆனால் ஆண்டவர் கேட்கவில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இருக்கட்டும், பரவாயில்ல, அவங்க அந்த 7 நாள் அவங்க இருக்கட்டும், நான் தண்டித்ததாக இருக்கட்டும். அப்போ பாருங்கள், நீங்கள் யோசிக்கலாம், எனக்காக யார் பேசுவார்கள்? உங்களுக்காக ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி செயல்படுவார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் நம்பிக்கை விட்டு விடாதீர்கள். தாழ்ந்து போவதால் என்ன என்று நாம் நினைக்கிறோம், பார்த்தீங்களா? அதனால் நிறைய ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியங்கள், நிறைய காரியங்கள் நிறைவேறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் தாழ்மை உள்ள மனிதன். மோசே எடுத்துக்காட்டு எடுக்கிறோம். அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மிகவும் தாழ்மை உள்ள மனிதன். இவருங்க கான்ட்ரை இன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆவியிலே அவர் ஒரு மிகவும் என்ன சொல்கிறது, எளிமையான மனிதனாய் இருந்தார். யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியிலே மிகவும் எளிமையான மனிதனாய் இருந்தார். அவர் நினைத்திருந்தால் நிறைய காரியங்களை செய்திருக்கலாம், கோபப்பட்டு செய்திருக்கலாம். ஆனால் அவர் அதெல்லாம் செய்யவில்லை. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து பிலாத்துக்கு முன்னாடியும் ஆசாரியருக்கு முன்னாடியும் பிரதான ஆசாரியருக்கு முன்னாடியும் போய் நிற்க வைக்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாரா, நான் தேவகுமாரன், நான் நினச்சா தேவ தூதர்கள் வந்து எனக்காக நிற்பார்கள் என்று ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார். சரியா? அப்போ God says, see, for me I have a host of angels. ஒரு தூதர், தேவ தூதர்கள் ஏராளமாக இருக்க, அவர்கள் வந்து எனக்காக யுத்தம் செய்ய வருவார்கள் என்று சொல்கிறார். ரைட்டா? ஆனால் அந்த இடத்துல அவரை அடிக்கிறார்கள், முள்கிடம் வைக்கிறார்கள், அவரை எத்தனையோ காரியங்கள் முகத்தில் அடிக்கிறார்கள், உமிழ்கிறார்கள், எத்தனையோ காரியங்கள் செய்கிறார்கள். அவர் ஆவியிலே மிகவும் சிறியவனாய் மாறுகிறார், மிக எளியவனாய் மாறுகிறார். அவர் ஆவியிலே அவர் மிகவும் உயர்ந்த மனிதன். நியாயமாக பார்த்தா அவர் மிகவும் உயர்ந்த மனிதன். பிதா, குமார், பரிசுத்தாவி என்று நாம் சொல்லும் பொழுது ஒரே சமமாக வைக்கிறோம் நம்மளுடைய தொழுகையில். அப்படி இருக்கிற ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன் ஆவியிலே எளிமையான மனிதனாய் தன்னைத்தான் தாழ்த்துகிறார். அப்போ பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். இதுதான் வேதத்தின் சத்தியம். கரெக்டுங்களா இல்லையா? அப்போது நாம் எளிமையானவர்கள் என்று சொல்லும் பொழுது இவர்கள் ஆவியிலே ரொம்ப எளிமையானவர். இஸ் வெரி வெரி ஜென்டில் இன் ஸ்பிரிட் அப்படி நம்ம சொல்லணும். அப்படின்னா அதுதான் ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார் என்று சொல்லுவாங்க. புறாவை ஒரு சிம்பிளாக காட்டுறாங்க. என்னன்னா, அவர் எளிமையானவர். ரைட்டா? அவர் 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 என்ன சொல்கிறது, கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும், பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார், சிலுவையும் ஏற்றுக்கொண்டார். அப்போது இன்றைக்கு நமக்கு என்ன இதிலேருந்து ஒரு பாடம் என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய இருதயத்தில் நம்மளுடைய செய்கைகளால் நம்மளுடைய சாட்சி மூலமாக வெளிப்படுத்துகிறோம் என்றால், நிச்சயமாக ஒரு 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 தாழ்மையான மனிதனாகவும், நிச்சயமாக ஆவியிலே எளிமையான ஒரு மனிதனாகவும் நம்மை பார்க்கிறவர்கள், நான் கிறிஸ்துவை பார்க்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை உங்களில் பார்க்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். தான் வேதம் சொல்கிறது. இரண்டாம் காரியமாக, முதல் காரியம் தாழ்மை, இரண்டாம் காரியம் அந்த வசனத்தில் பார்க்கிறோம், எளிமையான ஆவியில் எளிமையானவர்கள்.
அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு இருக்கிறார். நம்ம எது இருந்தாலும் ஈஸியாக நம்மளை கோபப்படுத்திடலாம், ஈஸியாக நம்மளை டெம்ப்ட் பண்ணிடலாம் கோபப்படுறதுக்கு, எரிச்சல் அடைவதற்கு. இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? இந்த 2024 நீங்கள் திரும்பி பாருங்கள், எரிச்சல், டிப்ரெஷன், கோபம், குடும்பத்தில் ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, பொறாமை, கணவன் மனைவி பேசிக்கிறதில்லை, அண்ணன் தம்பிகள் யார், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. இதுக்கு எல்லாம் என்ன காரணம் என்றால், ஒன்று பெருமையாக இருக்கிறது. பெருமை பணத்தினாலோ செல்வாக்கினாத்தினாலோ இல்லை படிப்பிலாலோ இல்லை ஆள் பலத்தினாலோ ஏதோ ஒரு காரியம் பெருமை. இல்லை நான் தான் உங்களை வளர்த்து விட்டேன் பெருமை, நான் தான் உங்களை படிக்க வச்சேன் பெருமை, செய்த காரியத்தை எண்ணி பார்த்து ஒரு பெருமை. இதுதான் முதல் காரியமாக பார்க்கிறோம். இது தவறு என்று ஆண்டவர் கூறுகிறார். இரண்டாம் காரியம், ஆவியிலே நம்ம ஒரு ஒரு என்ன சொல்ற, ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கிறது, ஹை இன் ஸ்பிரிட். ஆண்டவர் எளிமையான ஆவியிலே எளிமையானவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு பெரிய ஆள் என்று நினைத்து கொண்டு செய்வது. எனக்கு மரியாதை கொடுக்காம போகிறான் பார்த்தியா பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களோ இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளோ நாம் இப்படி ஒரு மரியாதையை எதிர்பார்க்க முடியாது. எங்கள் அப்பா கிட்ட நான் எப்படி நடந்துக்கினேன் அது வேற. ஏன்னா அந்த ஜெனரேஷனில் மரியாதை என்பது அவர்கள் இருக்கும் பொழுது எழுந்து நிற்பது, உட்காரக்கூடாது, கை கட்டி நிற்கணும், தூரம் நிற்கணும், வாங்க போங்கன்னு சொல்லணும், வணக்கம் சொல்லணும், இது மாதிரி நிறைய பிரின்சிபல்ஸ் இருந்தது என்னுடைய தந்தையின் காலத்தில். ஆனால் என் பிள்ளைகளை நான் வளர்க்கும் பொழுது அப்படி வளர்க்கவில்லை. தூரம் நின்று வளர்க்கலை, வாமான்னு கிட்ட நெருக்கமாக வைத்து கொண்டே, நீ வா பக்கத்தில் வா, உனக்கு என்ன வேணும், அன்பில் வளர்த்தேன். அப்போ அந்த பிள்ளைகள் கிட்ட நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதே மரியாதை என்று யோசித்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஆவியிலே பெரிய ஆட்கள் என்று, இந்த ஸ்பிரிட்டில் பெரிய ஆட்கள் என்று மரியாதையும் நம்மளுடைய கனமும் எதிர்பார்க்கிறோம். இந்த ஜெனரேஷனில் அது ஒர்க் ஆகாதுங்க. இந்த ஜெனரேஷனில் ஆண்டவர் சொல்வது இதுதான், அன்பினால தான் அவர்களை அரவணைக்கும். நீங்கள் அன்பாக பேசி ஒரு சில காரியங்களை விளக்க பாருங்கள், நாளைக்கு அவர்கள் உங்களை மரியாதை தானாகவே கொடுப்பார்கள். அன்பினால் அரவணைத்துக் கொள்வார்கள். அன்பினாலே எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா அவர்கள் ரொம்ப நேசிக்கிறேன், ரைட்டா? இப்போ நிறைய பேர் என்ன பிரச்சனை அப்படின்னா, சின்னவங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல அப்படின்னு. அது எதனால் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்குது. நாம் வளர்த்த விதமும் இருக்குல்ல, பார்த்தீங்களா? அவர்கள் தானாகவே வளரவில்லை, நாம் தான் வளர்த்தோம். செல்லம் கொடுத்து அதிகமாக அவர்களை வளர்த்ததால் அவர்கள் இப்படி தான் யோசிக்கிறாங்க. அப்போது நீங்கள் கடுமையான இரும்பு கரத்தை கொண்டு நடத்தினால் அவங்க நம்ம வழிக்கு வரமாட்டாங்க. அவர்கள் நம்ம அன்பினால் கொண்டு வந்தோன்னா நிச்சயமாக இன்னைக்கு இல்லைனா கூட நாளைக்கு வந்துடுவாங்க. ஒரு நாள் நினச்சி பார்ப்பாங்க, எங்கள் அப்பாவுக்கு எதிராக இதை செய்வது தவறு என்று நினைப்பார்கள். எங்கள் அம்மாவுக்கு எதிராக, எங்கள் தாத்தா பாட்டிக்கு எதிராக, என் உறவுகளுக்கு எதிராக இதை செய்வது தவறு என்று நினைப்பார்கள். எல்லாத்துக்கும் மேலே கடவுளுக்கு எதிராக இந்த மாதிரி நான் செய்வது தவறு என்று நினைப்பார்கள். அப்போது எளிமையான லீஸ்ட் ஹார்ட், வெரி புவர் ஸ்பிரிட், புவர் இன் ஸ்பிரிட், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. புவர் இன் ஸ்பிரிட், எளிமையான ஆவிலே எளிமையானவர்கள். ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறார், அவர்களை உயர்ந்து பார்க்கிறார். ஆவியில் எளிமைகள், உங்கள் ஆவியில் நீ எளிமையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஆர் யூ அப்ரோச்சபிள்? உங்களை யாராவது சார்ந்து வர முடியுமா? உங்களை பார்த்து பேச முடியுமா? இல்லை எரிச்சல் அடிக்கிறீர்களா? பேசும்பொழுதே எரிச்சல் அடிக்கிறீர்களா? கேட்கறதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருக்கும்போது கேட்கவே மாட்டாங்க, டக்குன்னு பதில் சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம சொல்ல வர பாயிண்ட்டை இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்களே, நிறைய பேர் சொல்லுறதே நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி மனிதர்களாக நாம் இருக்கிறோமா? மற்றவர்களை டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன உதவி செய்? நம்ம டிப்ரெஷனில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனை. நம்ம ஆவிலே ரொம்ப எளிமையானவர்களாக இருக்கிறவர்களால் மட்டும்தான்
மற்றவர்களே டிப்ரெஷனில் இருக்கிறவங்க, வேதனையில் இருக்கிறவங்கள, போராட்டம் இருக்கிறவங்க ஒரு ஆறுதலின் வார்த்தை சொல்லி கொண்டு வர முடியும். ஏன்னா இவர்கள் ஏற்கனவே ஆவியில் எளிமையானவர்கள். எளிமையாக இருப்பதால் அவர்களால் மற்றவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர முடிகிறது. அந்த மாதிரி நபராக நீர் இருக்கிறீங்களா? இந்த வாரத்தில் யோசித்து பாருங்கள். இந்த வாரத்தில் முக்கியமாக இன் திஸ் வீக் யூ ஹாவ் டு திங்க் ஓவர் இட். ஏன்னா இப்படியே இந்த இந்த ஆண்டு முடிய போகிறது. இப்படியே நாம் ஒரு 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 பிடிவாத குணத்தோடு நாம் இந்த காரியத்தெல்லாம் செய்கிறோம் என்றால் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லைங்க. காட் டசன்ட் லைக் தீஸ் திங்ஸ். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. ஏன் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று தான் என்னுடைய கேள்வி. ஆண்டவர் வேத வசனத்தில் அழகாக சொல்ல, எனக்கு நான் வெறுக்கிறேன் என்று கூட சொல்கிறார். இதை தவிர வேற என்ன வார்த்தை வேண்டும்? அப்போது நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய பொறாமை, நம்மளுடைய ஆவியில எரிச்சல் இதெல்லாம் விட்டு விட்டு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் நபர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் வேத சத்தியம் கூறுகிறது. மூன்றாம் காரியம் ஒன்று சொல்கிறது, அண்ட் ட்ரெம்பிள் அட் மை வேர்ட். என் வார்த்தையை பார்த்து பயந்து ஓடுகிறவர்கள் என்று எழுதவில்லை. என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறார். அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய வசனத்திற்கும் பயந்து அதை கடைப்பிடிக்கிறவர்கள், மரியாதை நிமித்தமாக, தோஸ் ஹூ, அது இங்கிலீஷில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது, ரெவரன்ஸ் அப்படின்னு சொல்லி. தோஸ் ஹூ ஃபியர். ரெவரன்ஸ்ன்றது ஒரு மரியாதைக்குரிய ஒரு பயமாக. அப்போது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். நாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒபே பண்ணணும், கீழ்ப்படிய வேண்டும். அப்போது இந்த 3 காரியங்கள் இந்த வசனத்தில் அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு வசனம் தான் பார்த்தோம். இந்த வசனத்தில் சில எடுத்துக்காட்டுகளோடு பார்த்தோம். இந்த 3ஆம் காரியம் என்னவென்றால், ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, என் வார்த்தைகளுக்கு இவன் யார் பயந்து மரியாதை கொடுத்து கீழ்ப்படுகிறானோ என்று சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துவது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆண்டவருடைய எல்லா இயேசு கிறிஸ்து எல்லா வார்த்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா பிதாவின் வார்த்தைகளாக தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர் வசனத்தில் எல்லா வார்த்தைகளும், சுவிசேஷ 4 புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கிற எல்லா இடங்களிலும் அவர் சொல்வது இதுதான், என்னுடைய வார்த்தைகள் பிதாவின் வார்த்தைகள், நான் சொல்வதெல்லாம் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறேன், நான் என்ன சொல்கிறேனோ அது பிதாவின் வார்த்தைகள் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ பிதாவின் வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் கேட்கிறோம், அறிந்து கொள்கிறோம். பரலோக பிதாவின் வார்த்தைகள் எப்படி எனக்கு கேட்கிறது? இயேசு கிறிஸ்து, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்கு கேட்கிறது. அவர் சொல்லி இருக்கிறார். அது எப்படி கேட்கிறது? வேத வசனத்தில் நான் படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன். அது எனக்கு எப்படி அறிந்து கொள்கிறேன், எப்படி புரிந்து கொள்கிறேன், எனக்கு யார் அதை விளக்குவது? ஆவியானவர் அந்த வார்த்தைகளை எனக்கு விளக்கி கொடுக்கிறார். ஏனென்றால் அதுதான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ தெளிவாக வசனத்தில் நமக்கு தெளிவாக இருக்கிறது. வேத வசனம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் பயந்து ஒப்பு கொடுத்து அதன்படி கீழ்ப்படிய வேண்டும். இந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார், நிறைய பேரோடு பேசியிருக்கிறார், என்னோடையும் பேசியிருக்கிறார். நான் நிறைய பேரை இன்னும் மன்னிக்க வேண்டியது இருக்கிறது, நான் நிறைய தாழ்ந்து போக வேண்டியது இருக்கிறது. நீங்களும் அதை செய்யுங்கள். இந்த வாரத்தில் தாழ்ந்து போங்க, எரிச்சல் குணத்தோடு இருக்காதீங்க, ஆவியில் எளிமையானவர்களாக இருங்க. எடுத்துக்காட்டுகள், நிறைய எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அதை தவிர அதுதான் மேலான காரியம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இவர்களை உயர்ந்த மனிதர்களாக, எஸ்டீம்டு பர்சன், ஒன் எஸ்டீம்டு என்ற ஆண்டவர், நான் உயர்ந்தவராய் பார்க்கிறேன், அவனை நேசிக்கிறேன் என்று யாரை சொல்கிறார்? இந்த 3 காரியங்களை வைத்து சொல்கிறார். இவன் என் வார்த்தைக்கு, ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை அவருக்கு நம்ம சொல்கிறோம்ல, இந்த பர்சன் என் வார்த்தைக்கு என் சொல்லுக்கு கட்டுப்படுவாயான்னு சொல்லும்போது அவனுக்கு மரியாதை கொடுக்குறோம் அல்லவா? அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். என் வார்த்தைக்கு இவன் பயந்து கீழ்ப்படுகிறான், இவனை நான் கனம் பண்ணுவேன் என்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே.
இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் அப்பா, நாங்கள் எங்களுக்கு தாழ்ந்த இருதயத்தை தாங்க, தாழ்மையை தாங்க, கற்றுத்தாங்க ஆண்டவரே. அப்பா எளிமையான அப்பா கர்த்தாவே ஒரு ஆவியை தாங்க. அப்பா ஹம்பிள் இன் ஸ்பிரிட், லீஸ்ட் இன் ஸ்பிரிட் லார்ட். அப்பா கர்த்தாவே ஒரு தாழ்ந்த ஒரு அப்பா எளிமையான ஒரு அப்பா ஆவியை தாங்க. அதே போல் இப்படி வார்த்தையை கீழ்ப்படு அதன்படி நடக்க நீர் கிருபை தாங்க அப்பா. கர்த்தாவே தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாரத்தில் கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை நீர் பேசினதுக்காக நன்றி. அதன்படி நாங்கள் வாழ்ந்து அப்பா இந்த வாரத்தை கடக்க நீர் கிருபை தாங்க. இந்த வாரத்தில் நீர் எங்களை வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறீங்க, அடையாளங்களை காட்ட போகிறீங்க, பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. அதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் வீக் அஹெட். நன்றி அப்பா, எங்களோடு இருப்பதற்காக நன்றி, எங்களோடு பேசினதற்காக. இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். If you want to be esteemed, உயர்ந்தவர்களாக, கர்த்தருடைய பார்வையில் உயர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் ஏசாயா 66:2 சொல்வது போல தாழ்ந்த மனதாகவும் ஆவிலே எளிமையானவர்களாகவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். நன்றி, நன்றி.